வந்து உதவி போயிருந்தான் என் ஆசை எனக்கு தீர்ந்து போயிருக்கும் ஐயா. அந்த இடத்துல போன சொல்ல போயிருந்தா உங்களுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கணும். என்னுடைய தவறுதான் ஐயா, என்னுடைய தவறுதான். தவறா? என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. மன்னிக்கணுமா? மன்னிப்பேன். எனக்கு பிடிக்காத வார்த்தை அது ஒண்ணுதான் ஐயா. மன்னிப்பா. மன்னிப்பு யாருக்குடா மன்னிப்பு? நான் சொல்லு வார்த்தை கேளுங்கள் ஐயா. சொல்லு வார்த்தை மன்னிப்பு ஐயா. ஆடாத ஆட்டமெல்லாம் இந்த கூட்டை விட்டு ஆவி போனார். இந்த மனிதன் அங்கே ஆடிடுவார் கூத்தி. இந்த மனிதன் உயிரோ கண்ணிக்கு தெரியாது காத்தி. அங்கே காசுதனை போட்டி. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாது காத்தி. அங்கே மூடிடுவார் சேத்தி. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாது காத்தி. உயிரோடாவது விட்டு விடுங்கள் ஐயா. எங்கேயாவது தப்பி பேசிக் கொள்கிறேன் ஐயா. நான் உன் தந்தை சொன்ன வார்த்தை கேட்ட நாளை காலை சூரிய உதயமுன் விளைந்தால் உனக்கு தூக்கு தண்டனை. உனக்கு
பழிய செய்தவன் யார்? நீங்க. பழிய போட்டது இளவரசன் மீது. நாளை காலை தூக்கு தண்டனை இளவரசனுக்கு. அந்த தண்டனை நிறைவேற்றுவது நம்மை சேர்ந்தது. நடக்கட்டும். புறப்படு. கொலையை செய்தவன் இவன், பழியை போட்டது அவன் மீது. வீணான பழி விடவே கூடாது. செல்ல வேண்டும் நீதிமன்றம், தடுக்க வேண்டும் இந்த தூக்கு தண்டனை. ஒரே கோலில குத்துறான். தாழ்கள்ல புது புது வாடுறான்டா. இளவரசே, ஐயா, உயிர் போன நேரத்துல என்ன போய் ஒண்ணு டக்குன்னு கேளு, பட்டு வாங்கி கொடுத்து போய். இப்ப கேளு. வாங்கி கொடுறேன். நான் என்னங்க ஐயா கேட்க போறேன்? வாதாங்கமான் கேளு. கேட்டு போறடே, போறா. அந்த லைட் நிறைய போறா. யார் கேட்கலையா? போறேன் அவங்க கேட்கலையா? ஐயா, என் குலதெய்வம் விளக்கூடிய அந்த இது ஏரியா அவனுக்கு ஞாபகம் இல்லையா? ஐயா, என் குலதெய்வம் விளக்கூடிய அந்த கங்கையம்மனை வணங்கி விட்டு சென்றால் அதுவே போதும் ஐயா. எங்க அங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்களா? அவங்க வந்து உன்னை காப்பாத்துவாங்களா? டேய் ரூம்ல கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. டேய் அந்த அம்மா சிரிச்சாடு கொண்டு வந்து ரூம்ல வச்சு லாக் பண்ணிடு. டேய் இருந்து காட்டி போட்டு போடுறீங்க. யாரா வருவாங்க? கங்கையம்மன். கண்டிப்பா போச்சு. இருப்பா. வராங்க. கங்கையம்மன் வருவாடா? இவங்க சாட்சி சொல்றவங்க அத்தனை பேருக்கு அந்த அம்மா வருவாடா? கண்டிப்பா வருவாங்க. நல்லவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா வருவா. சொல்ல பாக்கல வருவாடா? அவ வரலனா அந்த அம்மா வரலாம் செத்துருவாரு. அவ வரலவங்க எல்லாரும் பாம்பு வச்சு கொன்னுடுவோம் அப்படியே நான். என்ன யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அவன் ஆத்தா வராளா அவன் ஓட்ட வராளான்னு பாத்து ஓட்ட வருவா. தாயி, எந்த ஒரு தவறு செய்யாது எனக்கே அவன் தூக்கு தண்டனை போறானா? இவனுக்கு எவன் போடுவானா தூக்கு? கங்கையம்மா தாயே, ஒரு குத்து மாதிரி தூக்கி எனக்கு போறானே, இவனுக்கு எங்க போடுவாங்களோ? ஐயா, ஏமா என்கிட்ட வருவானா? வருவான்பா. நோ நோ நோ. ஏமா என்கிட்ட 1,85,000 கடன் வாங்கி 1,85,000 அவன் கிட்ட வருவானா? அவ்வளவு பணம் உனக்கு ஏதுப்பா? எல்லாம் செய்யாரு பேசாலும் உனக்கு போண்டா வச்சு பணம் ஆகட்டும்பா. அண்ணாமலை அம்மா தாயி, ஓடைக்கார மண்ணெடுத்து உணர்வ செஞ்சு வச்சு உரையெல்லாம் சுத்தி வந்து உன்முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே, எங்கே அம்மாவே? ஓடக்கர மண்ணெடுத்து உன்னிருவ செய்து வச்சு உடைய தண்ணி வந்து உன்னை அம்மாவே, ஏன் அம்மாவே? ஓடைக்கார மண்ணெடுத்து
வந்தாளா போயிட்டு ஆத்தா நம்ம மீறி வருவாளா? அது எப்படி வரும்? அவளை தான் நாங்க பூட்டி வச்சுக்கிறோமா? இரும்பு கேட்டு போட்டு அவன் பாத்துருமா இளவரசர் சாக போறாரு பாத்துருவோம். ஆமா ஓடியா ஓடியா நான் ஆச்சா சொல்லாதமா எனக்கு வேலை வாங்க வச்சு சுத்தி சுத்தி கோயிலும் போது கலக்குது. ஏன்னா இவ்வளவு லூசா போட்டு வச்சுக்கிறீங்க? ஒரு 90 ரூபாய் கொடுக்க கூடாது. புத்தி சத்து ஒண்ணு 1 5 ஒண்ணு போனதுடா கேள்வி மரமுது மேல கேட்கல எந்த வச்சு போதா இப்ப சொல்றேன் 1 2 அவனுக்கு சரியான தண்டனை தூக்க தண்டனை கொடுக்க நேரத்தில் வேண்டான்னு ஏன் தடுத்து நிறுத்துறேன்? ஐயா எந்த தண்டனை கொடுங்க சொன்னதும் நான் தான். இப்பொழுது அறவே நிறுத்த சொல்வது நான் தாங்க. பாருங்கள், நிபந்தனைப்படி தூக்கு தண்டனை எப்பொழுது நிறைவேற்றப்பட வேண்டும்? சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். ஐயா நல்லா விட்டு பாருங்கள், சூரியன் உதித்து விட்டது. தூக்கு தண்டனை ஒரு பங்கு குறையும் தண்டை கொண்டு கொடிவனுக்கு நம்பவே முடியாது. ஐயா நீங்க கொடுக்குற தண்டனை சரியான கதை துடிச்சு சாவணும். காலம் முழுவதும் இருக்கும் என் மகன் அவர்களுக்கும் இருவருக்கும் அமலாவுக்கும் வர வெள்ளிக்கும் சுக்கரவாரத்தில் இருவருக்கும் பானை செய்யறாரா? சத்தியமா கிடையாது. என் மாவன கத்தியே தான் ஆகணும். வவுறு எது நதி எங்க நாங்க என்ன பண்ண முடியும்? மாமா அதுதான் ராவாடி கூடாது, தண்ணி ஊத்தி குடிக்கணும். எதுக்கு இந்த அமலா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நீண்ட நாள் ஆசை எனக்கு. ஆமா ஆமா என் நாட்டு மண்ணினை சொல்லிட்டேன் பார்த்தையா? நாட்டு இளவரசனுக்கும் அமலா என்ற பெண்ணுக்கும் இருவருக்கும் திருமணம் செய்து விட்டார். நான் ஆசைப்பட்ட பொருள் இதுவரை கிடையாது. எவள் மீது ஆசைப்பட்ட அடையாளம் விட மாட்டேன். ஒரு குடும்பத்தை கருத்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்க கொண்டாடி தாலி அர்த்தா நம்ம கொண்டாடி தாலி போங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற விடக்கூடாது, விட மாட்டேன். இந்த திருமணம் எப்படி நடக்கும் என்று பாருங்க. வாங்க